ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், அதாவது என்ன சொல்லுவாங்க, பிடிக்காத மருமகளை வந்து மாமியார் வந்து கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம்னு சொல்லுவாங்கன்னு ஒரு பழமொழி இருக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி இந்த விஜய் பாருது. ஆமாம், வாய் கொஞ்சம் அதிகம்தான். அது மட்டும் இல்லாமல் எந்த வேலை சொன்னாலும் அதில் ஒரு பேச்சை பேசிட்டு செஞ்சுருவாங்க, செய்யாமல் இருக்கிறது கிடையாது. ஆனால் இங்கே என்ன வருது, பிம்பத்தை க்ரியேட் பண்ணுறாங்கன்னா, இந்த பொண்ணு வீட்டில் வேலையே செய்யறது கிடையாது. சரி, வேலை செய்யலாம், அப்போ அந்த வேலை யார் செய்கிறது? நீங்கள் யாராவது செஞ்சீங்களா? ஏதாவது இருக்கா? அதுக்கு இங்கே ஆன்சர் கிடையாது. ஆனால் இங்கே வந்துட்டு கமருதீனுக்கு விஜய் படுறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதுதான் சண்டையே. ஒன்றும் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் அதில் ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னென்னா, விஜய் பார்வதிக்கும் விக்ரமுக்கும் ஒரு கான்வர்சேஷன் நார்மலாக வைக்கிறாங்க. அதில் ரொம்ப மோசமாக பேசுகிறாரு. அவர் என்னென்ன வார்த்தைகள் பேசுகிறான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துச்சு. அப்படியே மொத்த வீடுமே அப்படியே மாட்டிக்கிச்சிரா விஜய் பார்வதி, இருக்கிற பாத்திரத்தெல்லாம் போடு. ஆனால் அந்த பாத்திரத்தில் ஆல்ரெடி வந்துட்டு சாப்பாடுதெல்லாம் இருக்குது. சரி, கழுவி கொடுத்ததுக்கப்புறமா அந்த சாப்பாடெல்லாம் அந்த கழுவி கொடுத்த பாத்திரத்தில் போட்டுட்டு திரும்ப கழுவ சொல்லலாமா? இப்படிலாம் பிளான் நடக்குது. யார் முன்னாடி தெரியுங்களா? கமருதீன் முன்னாடி. சூப்பரில் அவங்க நான் போய் கழுவுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த வாட்டி தான் கொஞ்சம் ஆர்கியூமெண்ட் பண்ணாமல் போயிருக்காங்க. அது ஒரு சந்தோஷம். ஆனால் அங்கே போயிட்டு விக்ரம் அங்கே நிற்கிறார். விக்ரம் வழக்கம் போல் வந்துட்டு அந்த பொண்ணோட வாயை பிடுங்கிறதுக்கே போகிறார். ஏன்னா இவர் தம்பி சுபிக்ஷாவோட தம்பி வந்து சொல்லிட்டு போயிட்டார், நீ ஏன் வந்துட்டு பார்வதி கிட்ட விக்ரம் பற்றி எனக்கு பேசினேன், அன்றைக்கி ப்ரொமோவில் வந்து பாருங்க அந்த விஷயத்த. இல்லைடா, நான் நடந்தது தானே சொன்னேன். இல்லை, இருந்தாலும் நீ சொல்லாத, அவங்க நல்லவங்க கிடையாது, அவங்களும் சால்றாவும் நல்லவங்க கிடையாது அப்படிலாம் சொல்லியிருப்பார்ல. இப்போ இந்த விஷயங்கள் வந்து விக்ரமுக்கு அதுக்கு போயிடுச்சு. அதனால் என்ன போய் நீ நம்பாமல் அந்த பொண்ணை போய் நம்பியிருக்க பாருன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தார். இப்போ இந்த பொண்ணை கலாய்க்கணும், அதனால் அங்கே வராரு. இவங்க அதுக்கு மேலே இவங்க உண்மையிலேயே எனக்குலாம் என்ன சொல்கிறது தெரியல. ஏன்னா அவர் கலாய்க்கணும் இருக்கும்போது இந்த பொண்ணாக போய் வாண்டராக வாயை கொடுக்குறாங்க. என்னென்னா, எனக்கு ஒரு விஷயத்த சொல்கிறா, இவங்க பாத்திரம் தொலைக்கிட்டு எனக்கு என்ன பண்ணுறதே தெரில, இங்கே வந்தாவே எனக்கு நான் வந்து பேசுகிறேன் தான்டா, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த வேலை செய்யும்போது ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது, அதுக்கு ஒரு இது சொல்லிக் கொடுறா அப்படின்னா அவர் சொல்கிறார், மூடிட்டு வேலையை பார்க்கணும். தேவையா அந்த பொண்ணுக்கு? இல்லைடா, எனக்கு புரியுதுடா, ஆனால் இங்கே வந்தாவே எனக்கு மட்டும்தான் நிறைய பாத்திரம் வரா மாதிரி தோணுதுடா, அது என்னவா இருக்கும்? அதுக்கு வந்துட்டு என்னமோ சொன்னார், சூப்பராக ஒரு மாதிரி கலாச்சி விட்டார். அதுக்கு வந்துட்டு வெங்காயம், வெங்காயம்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறார். இதெல்லாம் தப்பு கிடையாதுங்களேன். ஏன்னா விஜய் சேதுபதி அவர்கள் அங்கே லிஸ்ட்டு போட்டு சொன்னால் தான் அது தப்பு. இங்கே வந்து இவங்க வந்து என்ன வேணாலும் விஜய் பார்வதி பற்றி பேசலாம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. நம்ம திவ்யா வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, குட்டி சாத்தான்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. குப்பை பாக்ஸில் போட்டு அமுக்கலான்னு சொல்லுவாங்க, தப்பு கிடையாது. கை ஒரு பக்கம் பக்கவாதம் வந்த மாதிரி இழுத்துக்குன்னு சொல்லுவாங்க, தப்பு கிடையாது. ஏன்னா அது விஜய் பார்வதின்ற ஒரு காரணம் தான், சரிங்களா? இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இவர் சொல்கிறாரு, திரும்பவும் இவங்க கேட்குறாங்க. அப்போ வந்து அமித்தும் சொல்லியிருக்காரு, எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுதுன்னு சொல்லும்போது அமித் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதே விஷயத்துக்கு பதில் பாருங்கள். இல்லை, நீ அடுத்தவங்களுக்கு விழுற பாத்திரத்தை நீ பார்க்கல, கரெக்டு. இவர் என்ன சொல்கிறாரு, வெங்காயம் நீ ஒழுங்காக பாருன்னு அவங்கள நீ போய் பார்த்தியா அப்படின்னு இவரோட ரிப்ளை. இருந்தாலும் அவங்க திரும்ப திரும்ப கேட்குறாங்க. அதுக்கு அவர் வச்சு செய்கிறார். ஏன்னா நீ ஆட்டிடியூட் காட்டுற பாரு, நாங்களும் ஏன்னா நீங்களும் வேலை செய்கிறீங்க, நான் மட்டும் ஏன்டா அந்த மாதிரி செய்யலை பேர் வருது. இப்போ கமுரு வந்துட்டு நான் வேலையே செய்யலைன்றான் அப்படின்னு சொன்னால் எப்படி? ஆமாம், அது கரெக்ட் தான். நீ வேலை செய்யலைன்னு சொல்லக்கூடாது, அதுக்கு பதில் வேணால் நீ ஆட்டிடியூட் காமிக்கிற சொல்லாமல் அது கூட பரவாயில்லடா. நான் இப்போ விஜய் சேதுபதி சார்கிட்ட கூட நான் வந்து வேலை செஞ்சு காட்டுறேன்னு தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு. எனக்கு இன்னொரு வருத்தம்னா, இந்த பொண்ணு செய்கிறாங்க, ஆனால் வேலையே செய்யாமல் ஓப்பிடிக்கிற அரோரா இருக்காங்க, அவங்க பேச்சு இங்கே வெளியே வருதா பார்த்தீங்களா? ஆனால் அவங்க அதே மாதிரி அவங்களுக்கு சேஃப்டியாக வந்து பாத்ரூம் டீம்லேயே இருக்கிறது, கிச்சன் டீம் 10 வாரமாக வரவே கிடையாது, ஹவுஸ் கிளீனிங் பக்கம் போகிறதே கிடையாது. இப்போ தான் போயிட்டுருக்காங்க. அதுவும் விஜய் பார்வதி ஒரு காரணத்தை எடுத்து வச்சதுக்கப்புறமா போகிறாங்க. ஆனால் அந்த பொண்ணை வந்து இது வரைக்கும் யாராவது சொல்லியிருக்காங்களா? விஜய் சேதுபதியே வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. யாராவது நினைக்கிறீங்களாம்மா அரோரா வேலை செய்யணுன்னு? அப்படி இல்லைன்னு சொல்கிறாங்களா பாரு? அப்புறம் எப்படி பாரு? அவங்க நாமினேட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரீசன் இருக்குன்னா அது அவங்களுடைய இஷ்டம். அதை கூட அங்கே கொஸ்டின் பண்ணுற அளவுக்கு ஆகிப்போச்சு விஜய் சேதுபதி அவர்களுடைய அங்கே பேச்சு. நாமினேட் பண்ணும்போது அது தவறுன்னா பிக் பாஸே சொல்லியிருப்பார், இது தவறு, இந்த இதை யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது, ஏன்னா நிறைய வாட்டி கரெக்ட் பண்ணுற ஆள் அப்படின்னு இருக்கும்போது இவர் வந்துட்டு அதை நீங்கள் எப்படி சொல்லலான்ற மாதிரி அங்கே ஒரு வாதத்தை வைக்கிறார். என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ தனியாக உட்காந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம்னா, சுபிக்ஷா கிட்டே இதை சொல்கிறாங்க, கரெக்ட் சுபிக்ஷா, நீ வந்துட்டு வினோத் கிட்ட சொல்லியிருக்க, நான் வந்து நைட்டு வினோத் கிட்ட சொல்லிட்டேன், இது மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிடுச்சு, இப்போ உங்கள் அம்மா அப்பா வந்து போயிருக்காங்க, ஓகே நோ ப்ராப்ளம். நான் என்ன சொல்கிறேன், இது சுபிக்ஷா தான் பேசியிருக்கணும். என்னென்னா, சுபிக்ஷா வந்து காலையில் வினோத் கிட்ட சொல்லிட்டேன்னு சொல்கிறாங்களே, அதுவே தவறு. இந்த டீமில் மொத்தம் 3 பேர் இருக்காங்க. அப்போ என்ன பண்ணோம், 3 பேர் நிற்க வச்சு இவங்க 3 பேர் சேர்ந்து அந்த விஷயத்தை பேசியிருக்கணும். இந்த மாதிரி
வினோத் நீங்கள் காலையில் பண்ண போகிறீங்களா, அப்போ நான் வந்துட்டு நைட்டு பண்ணிக்கிறேன், எங்கள் வீட்டிலேருந்து வராங்க, விஜய் பார்வதி நீங்கள் இதை சொல்லியிருந்தா தான் இதுதான் கரெக்டான ஒரு கம்யூனிகேஷன். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க இஷ்டத்துக்கு போயிட்டு வினோத்கிட்ட சொல்லுவாங்களாம். அவங்களும் நைட்டே வந்து வினோத்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க நைட்டு ஏன் சொன்னாங்கன்னா, அடுத்த நாள் இது வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போதுன்றதுக்காக அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ காலையில் வினோத் காலையில் முடிச்சிருக்காரு. முடிச்சவர்கிட்ட போய் நான் நைட்டு படிக்கிறேன்னு சொன்னால் அவர் நான் ஹெட்டா என்னென்னா எஸ்கேப் ஆகிற விஷயங்கள். இதே நீங்கள் வந்துட்டு சுபிக்ஷா இது உண்மையிலேயே வந்துட்டு அவங்களுக்கு நீடர்னா யார்கிட்ட சொல்லியிருக்கேன்னா, அடுத்தபடியாக 2 பேர் செய்ய போகிறாங்க. அப்போ விஜய் பார்வதிகிட்ட போயிட்டு, விஜய் பார்வதி காலையில் வினோத் செஞ்சுட்டாராம், நீங்கள் நைட்டு செய்ய போகிறீங்களா மதியானம் செய்ய போகிறீங்களா, எனக்கு மதியானம் வேண்டாம் நான் நைட்டு செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இது பிரச்சனையே கிடையாது. இதை யாராவது கொஸ்டின் பண்ணுவாங்களா கேட்டிங்கன்னா கிடையாது. சரி, தலையாக இருக்கிற கமருதீன் பேப்பராக கிடையாது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.